ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்கோ ஷெல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபெரிரோ ரோச்சருக்கு இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் பட்ரு சேர்த்து பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து பண்ணலாம். இது நல்லாவே வரும். இது மாதிரி நல்லா நீங்கள் உருட்டினதுக்கப்புறமா ஒரு க்ளீன் ராப்பர் போட்டு ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து இதுக்கப்புறம் இதை நம்ம மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்டு சிலிக்கான் மோல்டில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கட்ரு ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வைக்கும் போது ரொம்பவே பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஃபுல்லாக நல்லா அமுக்கி நல்லா குழி விழுகிற மாதிரி அந்த மாதிரி மாவும் குழியும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் இதே மாதிரியே நல்லா இந்த மாவை அழுத்தி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இது உப்பி வரும். அதை இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சுருக்கேன். அப்படி உங்ககிட்ட கீழே ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது ஈஸியாகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கம்பி வச்சு குத்தி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் ஓடிஜியில் 10 நிமிஷம் இதை நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த ரவுண்ட் ஷேப்பு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்காண்டி நான் இந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ராவாக உள்ளதை கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்திருக்கேன். நான் வீடியோ ஃபாஸ்ட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் பொறுமையாக கத்தி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எல்லாமே இதே மாதிரியே சைடு பை சைடு எடுத்து விட்டுட்டு நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சாக்லேட் ரெசிபி நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2 வாரம் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.